நம்மை நடத்துகிற கர்த்தர், சுமக்கிற கர்த்தர், பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் ஆராதிக்கிறார், அவரை சோதிக்கிறார். அவர் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர். கண்மலையானவரே, என்னை காக்கும் நீரே. என்னை காக்கும் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாரும் வாய்களை துறந்து பாடுவோம்.
தேவனுடைய
நாம் மையப்படுவதாக. நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். Praise the Lord. வானம் எமது சிங்காசனம், பூமி எனது பாதபீடம் என்று சொன்னார்கள். வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரை ஆராதிக்கிறவர்கள் பிள்ளைகள் மத்தியில் அவர் அசைவாடுகிறவராக, அவர் கடந்து கொண்டு உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற நல்ல ஆண்டவர். வாசிப்போர் வசனத்தை யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். நமக்கு பழக்கமான வசனம். ஆமென். அல்லேலூயா. அதுல சொல்ல, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், தேவனை குறித்து அறிவதில் மிக முக்கியமான ஒரு அறிவு அதுதான். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன், ஆமென், சகலத்தை செய்ய அவர் வல்லவர். கரங்களை உயர்த்தி, ஆமென், இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். ஆமென். தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து சொன்னார். ஆமென். உடனே பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பை நீங்கள் அனுபவிக்க. தேவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. விசுவாசிக்கிற தேவ மக்கள் வாழ்க்கையில் அவர் நம்முடைய செயலை வெளிப்படுத்துகிற தேவன். விசுவாசத்தோடு அவரை தேடி வருகிற மக்கள் வாழ்க்கையில அவர் அற்புதத்தை கட்டாயம் செய்வார். உன் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் கூப்பிடுதலை கர்த்தர் செவி கொடுப்பார். உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறது. ஒரு தேவனை பிள்ளை நினைக்கலாம், வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக என் தேவனுக்கு முன்பதாக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பதில் இல்லையா என்று நினைக்கலாம். ஆமென். உண்மையா நீ ஜெபித்தால், ஆமென், உண்மையா கூப்பிட்டால் ஒரு பதில் கட்டாய கர்த்தர் கொடுப்பார். அற்புதங்கள் தேவன். அதான் யோபு அதை அறிந்தார். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் எந்த சூழ்நிலையில இருந்து சொல்ற தெரியும். தெரியும். அவருடைய சரித்திரம் பெரிய ஐஸ்வர்யம், ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், பல ஏக்கர் ஏக்கர் கணக்கில் சொத்து சுகங்கள். ஆமென். அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிபதி அவன். ஆமென். ஆனால் அவனிடத்தில் இருந்த ஒன்று, அவன் உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், எல்லாமும் விலகிறவனாயிருந்தான். எவ்வளவு நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு தேவனுடைய மனுஷன். அவனுக்கு இருந்ததெல்லாம் என்ன செய்தது? இழந்தது. எல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாரா இருக்கும் போது இழந்தது? உத்தமனாய், அடுத்தது சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்தவன், அடுத்தது அந்த நிலையில் இருக்கும் போது அல்லேலூயா அவருக்குரிய எல்லாமே என்ன செய்தது? ஏன் இழக்க வேண்டும்? நம்ம பலர் நினைக்கிறது அதுதான். அல்லேலூயா.
நமக்கு இருந்து இழப்பதல்ல, வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம ரொம்ப சிந்திப்போம். நான் ஆண்டவரை சேவிக்கிறேனே, ஏன் எனக்கு இது நடக்கவில்லை, ஏன் இதில் எனக்கு தோல்வி வந்தது, ஏன் எனக்கு இப்படி ஆனது என்று நாமே நம்மை பார்த்து புலம்புவோம். அல்லேலூயா. ஆனால் யோபு அப்படி இல்லை. பாருங்கள், அதனுடைய 1வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்தை 1லிருந்து வாசிக்க ஒரு சில வசனங்கள். இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பாருங்கள், அவனுக்கு எத்தனை குமாரர்கள்? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். எத்தனாயிரம் ஆடு? 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்தது. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். மனுஷன் அந்த காலத்தில் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். சொல்லுமா, பெரிய ஐஸ்வர்யவானாயிருந்தான். அந்த ஐஸ்வர்யவானாயிருந்த அந்த பெரிய மனுஷன் என்ன பக்தி உள்ளவன்? தேவ பக்தி. ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது அநேகருடைய பக்திகள் என்ன செய்து கொண்டிருக்கும்? குறைந்து கொண்டிருக்கும். ஆனால் இவனுக்கு கிழக்கத்தி புத்திரன் பெரிய மனுஷனாக இருந்த போது ஹல்லேலூயா, தேவ பக்தியை யாரால் அசைக்க முடியவில்லை. ஆமென். அவன் புரிந்து கொண்டான், என் ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தால் ஐஸ்வர்யம் அல்ல எனக்கு பெரிது, இது கொடுத்த என்னுடைய தேவன் பெரியது. எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றை பார்க்கிறோம், அவன் என்னுடைய தேவன் பெரியவன் என்பதை நினைக்கிறாயோ, அப்படிப்பட்ட நீதான் அவனுக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒன்றுமே இல்லாம கஷ்டப்படும் அவங்க போராட்டம் ஒரே ஜபமா தான் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற தொடக்க நாட்களில் பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆகப்பட்டு அல்லேலூயா அல்லேலூயா சொந்த பந்துக்கள் எல்லாம் வெறுத்து, டாக்டர் எல்லாம் கைவிட்டு அல்லேலூயா இயேசுவிடத்தில் வருவாங்க. ஆமென். இயேசு அந்த மனிதனை கட்டி அணைத்து ஆமென், அவனை சுகமாக்கி ஆமென், அந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். எல்லாய்மையில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் விடுதலையை, சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். காலப்போக்கில் என்ன நடக்கிறது? கர்த்தர் கொடுத்ததை பிடிச்சுக்கிடுவாங்க, கொடுத்தவரை விட்டுருவாங்க. அவர் கொடுத்ததான் முக்கியம், பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், ஆசீர்வாதம் தான் முக்கியம், கொடுத்தவர் முக்கியம் இல்லை. இப்படி இந்த காலகட்டத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் திருளாயிருந்தும் ஆமென் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். ஆமென். அவன் பாவம் செய்யாத சன்மார்க்கனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவரை மண்டபத்தில் கொண்டு விலகின மனுஷனாக இருந்தான். அவனை போல ஒரு மனுஷன் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஒரு 3 சாட்சி. ஒன்று மனிதனுடைய சாட்சி, இன்னொன்று சாத்தானுடைய சாட்சி, இன்னொன்று தேவனுடைய சாட்சி. 3 சாட்சி. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை பார்த்து தேவன் சாட்சி கொடுக்கணும்னா அவன் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இருந்திருக்கிறார். கர்த்தர் சாட்சி என்னுடைய யோபுவை போல ஹல்லேலூயா பூமியில யாரும் இல்லை என்று சொல்லிட்டார். தேவனுடைய இருதயத்தில் அவன் இடைப்பிடித்தவன்.
அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துரு கிரியைச்சி ஆரம்பித்தான். சாத்தான் கிரியைச்சி ஆரம்பித்தான். அந்த சம்பவம் தெரியும். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த எல்லா சொத்தும் இழந்தது. சொத்தும் இழந்தது, ஆடு மாடுகள் இழந்தது, ஒட்டகம் இழந்தது, கழுதை இழந்தது, வேலைக்காரன் போய்விட்டாங்க. கடைசி அவருடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். மட்டுமல்ல, அவன் சரீரம் புற என்னது? பருக்கள். மனைவியும் அவனை வெறுத்தாள். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனைவி வந்து சொல்லுகிறார், என்னமா நீர் கர்த்தர் மேல் உத்தமமா பற்றுதலாக இருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடு. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், அப்பொழுது கூட தன் வாயினால் என்ன இல்லை, குற்றம் சொல்லவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? என்ன நீ பைத்தியக்காரி பேசுகிறவர்தமாய் பேசுகிறாயே, தேவன் கையில என்ன பெற்றோம்? நன்மையை பெற்ற நாம் தீமையை நான் அனுபவிக்க வேண்டாமோ? சொல்ல புரியுதா இல்லையா? நல்ல கவனிங்க. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. நல்லா படிங்க. அதுல பல சரித்திரம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. அல்லேலூயா. வேதத்தில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் அதுதான். ஆதியாகமம் ஏன் முதல்ல எழுதப்பட? ஆதியாகமத்தை ஏன் அங்கு வைத்தனர்? சிருஷ்டிப்பின் அந்த ஒழுங்குமுறைக்காக கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் இழந்த பொழுதும் ஆண்டவரை தன் வாயினால் தூசிக்க வேண்டும். நம்ம அநேகருக்கு சின்ன பிரச்சனை வரும்போதே புலம்பி கொட்டுவோம். உலகத்தில் வாழ்கிறது வரையிலேயும் வாழும் போது பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மறத்தல் செய்யும். ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்களோடு என்னோடு இருக்கிறார். அதை ஒரு தேவனுக்குள்ள முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கஷ்டம் பதார்த்தங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் வாழ்க்கையில கடந்து வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குறைவை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் அந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கும் என்றால், அல்லேலூயா, என்ன நஷ்டம் வந்தாலும் நீ சோர்ந்து கொள்ள மாட்டாய். என் வாழ்க்கை வருகிற நஷ்டம் என் தேவனுக்கு தெரியாமல் அல்ல, அவனுக்கு தெரிந்த நஷ்டம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நஷ்டத்தை அவர் பரிகரிக்க அவருக்கு வல்லமை உண்டு. பெரிய விசுவாசம் எல்லாம் இழந்து நண்பர்கள் எல்லாரும் அவனை வந்து என்ன செய்றாங்க? குற்றம் சொல்லி பரிகாசிக்கிறார். அவரிடத்தில் நன்மையை பெற்ற அநேகர் என்று எதிரியா மாறிட்டார். மனுஷன் கையில பணம் இருந்தால் தான் ஐயா மனிதன் நமக்கு கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன்கிட்ட பணம் இருக்கா? வசதியா இருக்கிறவா? 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கறவங்க பணம் இருக்கா? உன் கூட 100 பேர் கூட வருவாங்க. உன் கையில பணம் இல்லையா? யாரும் கூட வர மாட்டாங்க. இது மனிதன். அல்லேலூயா. உனக்கு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் சமபலமான தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாதவர் கர்த்தர். ஆமென். ஏன் சொல்லுகிறது? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், போது உன்னை விட்டு விலகாதபடி பாதுகாக்கிற உண்மையான ஒரு தேவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் நிந்தித்து ஏராளமான காரியங்கள் உண்டு. எல்லாரும் அவனை தள்ளி பேசி, குறைவு பேசி, அவனை இழிவாய் பேசி குற்றப்படுத்தின பிறகும் அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை. அந்த நேரத்தில் சொல்லுகிறான், அல்லேலூயா, 42 சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய எல்லாம் இழந்த பிறகு சொல்ற வார்த்தை. ஆமென். எல்லாம் இழந்த பிறகு சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த இழந்த நேரத்திலேயும் அவன் தேவனை வல்லமை குறைவாக கணக்கிடவில்லை.
தேவனுடைய வல்லமையை குறைவாக கணக்கிடவில்லை. ஆமென். என் தேவன் சர்வ வல்லவராக. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துவதல்ல, இல்லாத நேரத்திலும் நீ கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆமென். யோபு நமக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. சொல்றான், தேவனே நீர் சகலத்தை செய்ய வல்லவர். இந்த நேரம் அவருக்கு என்ன? எல்லாம் இழந்தது. உடம்பெல்லாம் புண்களால் பருக்கள் பிடித்து வடித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஓட்டு துண்டை எடுத்து என்ன செய்ய சுரண்டிட்டு இருக்க நாய் அவனுடைய பருக்கள் என்ன செய்யுது? அந்த அளவுல போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில சொல்றான், நீ சகலத்தை செய்ய வல்லவர். கஷ்டத்தின் பாதையில் போகும்போது இந்த அறிக்கை பண்ண நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இல்லாமையின் மத்தியில் இந்த அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நஷ்டங்கள் வரும்போது இந்த அறிக்கை நீ பண்ண நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். போராட்டங்கள் வரும்போது இந்த அறிக்கை நீ பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். வேறு சொல்ல பாருங்க, அதுல நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கு. ஒன்று, தேவன் சர்வ வல்லவர் என்றுள்ள அறிவு. இரண்டாவது, தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஒன்று எப்படிப்பட்ட அறிவு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையில எல்லாம். அடுத்தது என்ன அறிவு? நீ செய்ய நினைத்தது ஒன்றும் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்ட தலையாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனையா கொடுத்தாரா? இரட்டத்தனையா. 3000 ஆட்டுக்கு எத்தனை ஆயிரம்? 6000. ஆமென். தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு நெருக்கம் உலகத்துல இருக்கிற வரையிலே இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் இருக்கிற வரையிலே, உலகத்துல நாம் வாழ்கிற வரையில என்ன இருக்கும்? நெருக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் மேல் கசந்து கொள்ளாதே. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். என்னுடைய தேவன் இந்த சூழ்நிலைகளையும் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்னை இந்த சூழ்நிலையை விடுவிக்க அவர் வல்லவர். என் பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிறார். என் கஷ்டத்தை என் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இந்த அறிக்கை பண்ணி பல வசனங்கள் தாண்டி போகும்போது யோபு கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? இப்ப போனவன் எல்லாம் வந்து பார்க்கறாங்க, என்னப்பா இது? எத்தனாயிரம் ஆடு இருந்து 7000 ஆடு. இப்ப எத்தனை? 14000. எத்தனாயிரம் ஒட்டகம்? 3000. இப்ப எத்தனாயிரம்? 6000. எத்தனாயிரம் ஏர்மாடு? சத்தமா 500. இப்ப எத்தனை? 1000. இப்ப எத்தனை கழுதை? எத்தனை இப்ப கழுதை? ஆமா 1000. அப்போ டபுள் மடங்கு. குழந்தைகள் எத்தனை? 8 தானே கொடுத்தாரா இல்லையா? எப்படி? 10 குழந்தை எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. 10 குழந்தை இவனோடு இருக்கு. மனைவி மட்டும்தான் ஒண்ணு. நான் உள்ளத்துல திருமணத்தில் பிரசவம் பண்ண போயிருந்தேன். பாயிண்ட்களை சொல்லி, கணவனுக்கு 4 பாயிண்ட், பொண்ணுக்கு 4 பாயிண்ட், இப்படி எல்லாம் தேவனிடத்தில் நீ எப்படி இருக்கணும் அதற்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி வரும்போது கடைசியில் ஆதாமுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குறதற்காக அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார்.
அவருடைய விழாவில் இருந்து எத்தனை எலும்பெடுத்தாரு? நான் சொன்னேன் 2 எலும்பெடுக்கல, எத்தனை? 1 எலும்பு எடுத்தார். அப்ப ஒருவனுக்கு ஒரே மனைவி என்பதை தேவன் அங்கே நிர்ணயித்து விட்டார். ஏன் சொல்றேன்னா, மனிதர்கள் சில அழகுக்காக ஆண்டவர் விட்டுறாங்க, பணத்துக்காக ஆண்டவர் விட்டுறாங்க, இல்லாம ஆச்சுன்னா அதுக்கு விட்டுருவாங்க. தெய்வ பிள்ளையே, எல்லா சூழ்நிலையும் அறிகிற ஒருவர் உண்டென்றால் அவன் தேவனாய் கர்த்தர். கர்த்தர் மேல் ஒரு தேவனுக்குள்ள வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுக்கூடாது. குறைவு ஏற்படலாம், கஷ்டம் ஏற்படலாம், அல்லேலூயா, உன்னை பாதுகாக்கிற தேவனோடு. கஷ்டம் குறைவு ஏற்படும் போது நீ உண்மையா தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தால், அல்லேலூயா, உன்னை அதில் போட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, அந்த சூழ்நிலை தூக்கி வெளியே எடுக்கிற தேவனாய் உன்னை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் மாறாதவர், அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 66:1-2 வாசிக்கும் போது வாசிப்போமாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் என்னை கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் என்ன செய்தது, சிருஷ்டித்தது அல்லவா சொல்லுகிறார். ஆனாலும் இவ்வளவு பெரிய தேவனாயிருந்தாலும், சொல்லு, இவ்வளவு பெரிய தேவனாயிருந்தாலும், வானம் எனது சிங்காசனமாயிருந்தாலும், பூமி எனது பாதபடியாயிருந்தாலும், ஆனாலும் என்ன செய்து, சிறுமைப்பட்டு உள்ளான இருதயத்தில் தன்னை வெறுமையாக்கி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிறுமைப்பட்டு உள்ளான இருதயத்துக்குள் எப்படி உடைந்து அர்ப்பணித்து நொறுங்கொண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே அவன் நோக்கி பார்க்கிறேன். இந்த ஆண்டவரை எந்த சூழ்நிலையில அவர் என்ன தள்ளி விடாது. உன்னோடு பிராமிஸ் பண்ணுகிற எந்த மனுஷனும் உன்னை தள்ளி விடுவான். அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவனாலும் சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கையை வைத்து நல்லா ஹல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, உன்னை மறந்து விடுவா, உன்னை மறக்காத ஒரு ஆண்டவர் உண்டா, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை அறிகிற அவர் ஒருவரே, நம்முடைய வேதனை அறிகிற தேவன் அவர் ஒருவரே, நம்முடைய இல்லாமை அறிகிற தேவன் அவர் ஒருவரே, நம்முடைய கூப்பிடுதல் பதில் கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே, நம்முடைய கண்ணீரை காக்கிற தேவன் அவர் ஒருவரே. மத்த பாடுகிறார், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஒரு புகலிடம் உண்டு,
காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையோ அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், ஒரு நேசருக்கு அவர்தானே சுவாமி. ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுவாமி. எனக்கொரு அவர்தானே சுவாமி. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீர் கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீர் கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தானே சுவாமி. ஆமென், ஹல்லேலூயா. புகலிடம் உண்டு, அவர்தானே சுவாமி. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தானே சுவாமி. எனக்கொரு தலையில் கீழும் மனது கருத்தினால் அணைத்துக் கொள்கிறார். அவர் இடதுகை என் தலையில் கீழும் இடது கருத்தினால் அணைத்துக் கொள்கிறார். எந்த நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், எந்த நேரத்தில் அவர் ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், ஒரு நேசருக்கு அவர்தானே சுவாமி. அப்படி உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர்
சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர். அவர் வாழ்க்கையில் தோல்விகள், வேதனைகள், வியாகுலங்கள் கடந்து வரும்போது மனிதருடைய அரவணைப்பும் உதவிகளும் விலகும் போது உன்னை அரவணைக்க காத்து நிற்கிற ஒரு கரம், கர்த்தருடைய கரம் என்பதை மறந்து இந்த தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அல்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபீடம். உன்னதமான தேவன். அவருக்கேற்ற ஒரு கனம், அவருக்கேற்ற ஒரு மரியாதை. ஆமென். யார் கொடுக்கிறார்கள் அவர்களை கைவிட மாட்டார். கைவிட சத்தமா சொல்ல. ஆனா வாழ்க்கையில் குறைவுகள், நஷ்டங்கள், வியாகுலங்கள் வந்து விட்டதே என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய தேவை கிடையாது. ஆமென். எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். பிரச்சனை வரும்போது என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை விட்டு விலகி போகாதபடி அவன் என்னையே தேடி வருகிறானா, என்னையே தேடி வருகிறானா, சமூகத்தை முடங்க பண்ணியிருக்கிறானா, அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரச்சனை வரும்போது ஓடி போறதல்ல, அவர் மேல் முறுமுறுப்பதல்ல, அவரை துக்கப்படுத்துவதல்ல, அவரை வியாகுலப்படுத்துவதல்ல. பிரச்சனை மத்தியிலேயும் அவரை கர்த்தர் தொடர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழப்பு. ஆமென். அவர்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அப்போ முறுமுறுப்பது தேவனை பிடிக்காது. நான் நல்லது செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன், அற்புதம் செய்திருக்கிறேன், ஆச்சரியம் நடத்தி இருக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளையும் மறந்துட்டாங்க. மறந்துட்டு இந்த பிரச்சனை இப்ப வந்து போச்சுன்னு என்ன துக்கப்படுத்துறானேன்னு அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அப்போ நல்லது கிடைக்கும் போது எப்படி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ அதுபோல இல்லாமையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளும். ஆமென். நம்ம ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் ஒரு மனிதனை தேடி சந்திக்க போனார் தெரியுமா? யோவான் 5வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்க போறார். அவன் நிலையை நீங்க சிந்தித்து பாருங்க. வாசிப்போம் 5வது அதிகாரத்துல 1 முதல் சில வசனத்தை வாசிப்போமாக. பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது. இருந்தார்கள். முந்தி அதில் இறங்குவானோ எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமடைவான். ஆமென். எருசலேமில் பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு குளம். அந்த குளத்திற்கு என்ன ஒரு விசேஷம் என்றால், அல்லேலூயா, அந்த குளத்தங்கரையில ஏராளமான வியாதிஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். ஆமென். ஏனென்றால் அந்த குளத்திற்கு தன்மை, திடீரென்று தேவதூதன் அங்கே என்ன செய்வார்? குளத்தில் இறங்கி குளத்தை ஒரு கலக்குவார். ஆமென். அல்லேலூயா.
கலக்கிட்டு போனவுடன் முதல்ல அந்த குளத்துல யார் இறங்குகிறார்களோ அவள் எப்படிப்பட்ட வியாதி அந்த வியாதி குணம். இந்த குளத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சுத்திப்படுத்திருக்கிறாங்க. யாரை எதிர்பார்த்து? தேவதூதன். ஆமென். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய 5ஆம் வசனம் வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே. எத்தனை வருஷம் பாத்தீங்களா? இயேசுக்கு எத்தனை வயசு? 33. 30 ஊழிய காலம். அது 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தார். 3 வருஷ காலம் ஊழியர்கள். ஒரு 3 வருஷம் 33 வருஷம் வச்சுக்கிடுக்கலாம், 33 வருஷம் வச்சுக்கிடுக்கலாம். ஆனால் எத்தனை வருஷமா? 38 வருஷமா. அதற்கு முன்னே அங்கே கிடக்கான். இவன் என்னவா? அவன் திமிர்வாதக்காரன். என்னது? அவனுக்கு நடக்கவே முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு நடக்க முடியாது. அதனால் பாருங்க, அந்த இடத்தில் அவன் சூழ்நிலை கடினமானது. அவனுக்கு நடக்க முடியாததால் அவனை அந்த குளத்துல என்ன செய்யணும்? இறக்கி விடணும். அதுக்கு என்ன இல்லை? ஆள் இல்லை. அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அல்லேலூயா. 38 ஆண்டுகளாக. ஆமென் ஆமென். எதற்கு இந்த இடத்துல நான் கிடைக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போய் செத்து போட அவனுக்கு நினைக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். இந்த இடத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர்கள் ஆகிறது ஏன் எனக்கு இன்னும் விடுதலை இல்லை என்று, ஆனால் விடுவிக்கிறவன் அருகிலே வந்திருக்கிறார். எத்தனை வருடங்களா ஜெபிக்கிறேனே, எனக்கு பதிலை காணவில்லை என்று கலக்கலாம். ஆனால் உன்னை அற்புதம் செய்ய அற்புத நாயகன் அருகிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் சொல்லுகிறது. அவன் 38 ஆண்டுகளா சலித்துக் கொள்ளவில்லை. அவன் என்ன செய்வது? நடக்க முடியாது, பொருளவும் முடியாது. திமிர்வாதக்காரன். கை காலம் என்ன இல்லை, பலன் இல்லை. அப்ப நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவில் அந்த இடத்துல ஒரு நாற்றம் பிடித்தவனை படுத்திருக்கலாம். அவன் ஒருவேளை சுத்தம் பண்ண கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கிறது. என்ன சம்பவம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன், எப்பவும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லை. அப்ப கட்டாயம் அவன் எப்படிதான் இருப்பான்? அழுக்கு நாற்றம் பிடித்தவன தான் இருப்பான். அல்லேலூயா. அவன் உதவி செய்ய ஆள் இல்லை. 38 வருஷமாய் ஒரே ஒரு குளத்தை நம்பி ஏற்படுத்திட்டு இருக்கான். அவனுடைய கண்களுக்கு முன்னதாக அநேகர் சுகத்தை பெற்று என்ன செய்ய போயிட்டு இருக்காங்க. தேவதூதன் கலக்கும் போது இவனுக்கு ஒரு ஆசை, ஐயோ என்னை யாராவது தள்ளி விட்டாராவது பரவாயில்லை, நான் கூட அடைஞ்சிருக்கிறேன்னு ஏங்கி கொண்டிருக்கிறான். அவன் கண்ணு முன்னதாய் அவனுக்கு பிறகு வந்தவன் எல்லாம் உணாய் போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இவனுக்கோ விடுதலை இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென் ஆமென். நம்ம பலர் நினைப்பது உண்டு. கைகளை தலையில சொல்லுவோம், ஐயோ எனக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் இப்படி நல்லா இருக்கிறாங்க, அதுக்கு நடக்குது, இது நடக்குது, இப்படி நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? நினைக்கிறீங்களா இல்லையா? நினைப்பு வருதா இல்லையா? சொல்லுங்க. வரும். சே, நம்ம மட்டும்தானே இப்படி இருக்கிறோம். நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. அவன் அநியாயம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான். சரி, சர்ச்சில் அப்புறம் வருவோம். அவன் கொலைகாரன், திருடன், ஏமாத்துறவன், அவனுக்கு ஒண்ணுமே நடக்குது, நல்லா தான் இருக்கிறான். நான் தான் இந்த கஷ்டப்படுறேன். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைப்பு அநேக தேவங்களும் நினைப்பாங்க. தேவங்கள நினைக்க கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் அதனுடைய 49ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் ஒரு சில வசனங்கள். ஞானிகளும் மரித்து அழிந்து அவன் நினைக்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் என்பது அவனுடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். தரிக்கிறார்கள். ஆகிலும்
கனம் பொருந்தினவனாய் இருந்தும் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆஸ்தியை சேர்க்கிறார், ஏராளமான நிலையில் அவன் உயர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் நினைப்பதெல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆனா அந்த மனுஷன் என்ன நிலைத்திருப்பதில்லை. ஆமென். பாருங்க, அழிந்து போகும் மிருகத்துக்கு சமம். 16ஆம் வசனம் வாசிப்போம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அல்லேலூயா. இது யாருக்கு கொடுக்கிற ஆலோசனை? தேவ பிள்ளைகளுக்கு கட்ட கொடுக்கிற ஆலோசனை. என்ன சொல்றாரு? அவன் பெரிய ஆகட்டும், நீ பயப்படாத. அல்லேலூயா. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. அவன் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவதில்லை. கரங்களை தலைவர் சொல்லுவோம். அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை. அவன் உயிரோடு இருக்கையில் வாழ்த்தினாலும் நாடுனா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். அல்லேலூயா. அடுத்து கனம் பொருந்துவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். என்னதான் அவன் சேர்த்தாலும் சம்பாதித்தாலும் தேவனுடைய பிள்ளை என்ன செய்யண்டாம்? துக்கப்பட வேண்டாம். பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அவனுடைய 39வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் 4 முதல் வாசிக்க பார்க்கலாம். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்கள் அளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். 4 விடற்கடாக தேவனிடத்தில் புலம்புகிறான். அடுத்தது, என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். ஆமென். மனிதன் என்னமா? மாயை. அடுத்த வசனம், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறார், யார் அதை வாரி கொடுப்பார் என்று அறியார். பூமியில் மனிதன் என்னதான் தனக்கென்று சேர்த்தாலும் ஒன்று அவனுக்கு நிரந்தரம் அல்ல. யார் எடுக்க போனாலும் தெரியாது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறது பாருங்கள், அதனுடைய சங்கீதத்தில் 36ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனுடைய கிருபையை ருசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இதைதான் சொல்வார்கள். பிரச்சனையை பற்றி புலம்பிட்டு இருக்கவன், அல்லேலூயா, உடைய கிருபை எவ்வளவு நல்லது, அருமையானது. அதனால் மணிபுத்திரர் செட்டைகளின் நிழல் வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தியாவார்கள். அது பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தை ருசித்து அனுபவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுவார், ஆண்டவரே, உடைய கிருபை எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை நினைக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளணும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலத்தை கற்றுக் கொடுக்கிற நாட்கள். ஆமென். நம்மளா போய் சிக்கல மாற்றுறதல்ல. அநேகர் பிரச்சனைகள்ல மாற்றுவது, கடன் தொல்லையில மாற்றுவதே தாங்களாக தான். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆரோக்கியமும் பலனும் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஆமென். சிறுவரும் கழிந்து விடுகிறது, பெற்றோருடைய பராமரிப்பு போய்விடுகிறது. வாலிபம் என்றதை கடந்து வரும்போது அல்லேலூயா, உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு சிந்தனை கூட கட்டாயம். புரியுதா இல்லையா? ஆமென். வாலிபத்தில் வரும்போது ஞானமாக வாழ வேண்டும். ஆமென். வேறு மதுபானம் அருந்தி தாறுமாறாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அழிந்து போகிற நபர்களோடு நீ ஐக்கியம் வைத்தாயினால் உன் வாழ்க்கையின் எதிர்காலம் அழிந்து போய்விடும். அந்த இடத்துல தெய்வமே உனக்கு வேணும். ஆமென்.
என் வாலிப நாட்களை என் ஆண்டுடைய கருத்து தருகிறது ஆண்டவரே. என் வாலிபத்தில் நீர் போடப்படும் என்று மற்றவர்கள் வாழ்வது போல வாழலாம் என்று நினைக்காதே. உன்னை தேவன் இந்த பூமியில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உன்னை வாழ வைக்கிற தேவனாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறது கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் வாலிபனே, உன் வாலிப நாட்களை யார் இருந்தன? சிருஷ்டிகர் இருந்தன. வாலிப நாட்களை வீணடிச்சிடாத. அந்த நாட்கள் சிந்தனை இருக்கணும். இது வாலிப நாட்கள். சிலர் புருஷ திருமணமாய் குடும்பஸ்தனாகிடுவாங்க. அப்போ நீ யோசிக்கணும், குடும்பமாயிற்று, எனக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கு, பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பணத்தை எடுத்து வீணாக செலவிட கற்றுக்கொள்ளாது. காரணம், இப்ப இருக்கிற பலன் பிறகு இருக்கு. நல்லா இருக்கும்போது அளந்து செலவு பண்ணு. பணம் இருக்க, அது இருக்க, இது இருக்க, நம்மளை இப்போ நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், சம்பாதிக்கலாம் என்ன போய் என்று சொல்லி வருமானத்தை என்ன வீணா விரயம் பண்ணாத, செலவிடாத. ஒன்று புரிந்து கொள்ளணும், இன்று உனக்கு ஆரோக்கியம் இருக்கு, உனக்கு வயசு இருக்கு, நீ இன்று நீ தாராளமாக செலவு பண்ண. சிலர் என்ன செலவு பண்ணிட்டு பரவாயில்ல, ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுவோம். எத்தனை லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துடலாம் என்று சொல்லி தனக்கு இருக்கிற ஆரோக்கியம், பலன், தன்னுடைய குடும்பத்தினுடைய சில நன்மைகளை நினைத்து கடன் வாங்குவார்கள். திடீரென்று வாழ்க்கையில் அநேக நன்மைகள் ஆஃப் ஆயிரும். இப்போ உனக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளும். அவன் ஒருபோதும் உன்னுடைய அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யாத, தாண்ட முயற்சிக்காத. எவ்வளவு தூரம் தாண்ட உன்னால முடியும் என்று உனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் செலவிட்டு வாழ்ந்தால் வாழலாம் என்று உனக்கு தெரியும். அதை புரிந்து நீ வாழ்ந்தால் அல்லேலூயா கடனாளியாக மாட்டாய். ஆமென். ஏன் இப்போ யங் ஸ்டேஜ் வாலிப நாட்களிலேயே கடனாளி ஆகிவிட்டால் வயோதிபத்தில் நீ என்ன செய்வார்? புரியுதா இல்லையா? வயோதிபத்தில் சம்பாதித்து அதை என்ன செய்ய, கடன் அடைக்க முடியாது. அந்த வாலிபத்தில் கடன் வாங்கி ஜாடி அடித்து விட்டால் வயோதிபத்தில் எல்லாத்தையும் என்ன செய்து நடக்கிற, கைவிட்டு நடக்கும். அப்போ உனக்கு தேவன் கொடுக்கிற வாலிப நாட்கள்ல அல்லேலூயா தெய்வ பயத்தோடு, ஆமென், தேவன் உனக்கு கொடுக்கிற நன்மையை ஞானமாய் ஜெபித்து நீ செலவிட கற்றுக்கொண்டால் அல்லேலூயா சிக்கல்ல மாட்டப்பட்ட. ஆமென். இல்லாம சில பசங்களை பார்த்தா, சில கொஞ்சம் வசதி படைத்த பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ள பசங்க கூட படிப்பாங்க. அவங்க பெரிய ஜாலியாக செலவு பண்ணி அதை செய்து இதை செய்து நல்ல வளையும் பார்ப்பான். உடனே வீட்டுக்கு ஒரு ஃபோன், அப்பா அம்மா எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா உடனே வேணும், ஸ்கூலில் இதெல்லாம் தேவைப்படுது. தம்பி மாதிரி கவனிங்க, சில தலையை கவரலாம். அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, பொய் சொல்லி சில பிள்ளைகள் வாங்குவாங்க. ஏன்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி பணம் செலவு பண்ணி அப்பன் ஏதாவது திருடி வச்சுருப்பான், கொள்ளை அடித்து வச்சுருப்பான், அநேகரை ஏமாற்றி சேர்த்து வச்சுருப்பான். அவன் கட்டுக்கட்டாக எடுத்து என்ன செய்வான், விளையாடுவான். அவன் வாங்குற வண்டி என்னது, பின்னாடி மற்றது தூக்குன டிக்கி தூக்குனது. அவனை பார்த்துட்டு இவன் அப்பன்கிட்ட வருவாங்க, அப்பா எனக்கு அந்த தூக்குன டிக்கி தூக்குனது வண்டி இருக்கு, எத்தனை லட்சம், எவ்வளோ விடுவா? ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம். அப்போ சொல்லுவான், டேய் நானும் வெயில் இழந்து படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறேன்டா ஒரு வண்டி. அப்பா வாங்கி கொடுங்க, லோன் அடைச்சிடலாம். என்னது? சரி பையன் கேட்டுட்டானேன்னு ஆசைப்பட்டு அப்பனும் வாங்கி கொடுத்துருவான். வண்டி கிடைச்சா போல பசங்க சொல்லவா வேணும், போறான் போக்கு இல்லை. புரிந்து கொள்ளணும், என்னுடைய அப்பன் எங்கேருந்து சம்பாதிக்கிறான், என் அம்மா எங்கேருந்து சம்பாதிக்கிறான், குடும்பத்தில் வருமானம் என்ன, அதை நீ யோசித்து வாழணும். அடுத்தவனை போல நீ நானும் லக்ஸரியாக வாழணும்னு நீ நினச்சி காலேஜிலெல்லாம் ஹாஸ்டலில் வாழ்ந்தேன்னா நாளைக்கு உன்னுடைய ஃபியூச்சர் கேள்விக்குரிய மாதிரி போகும். நீ போனது ஜாலி அடிக்க இல்லை, எதற்கு? படிக்க போயிருக்கிற, எதிர்காலத்திற்கு படிக்க போயிருக்கிற, ஜாலி அடிக்க இல்லை. எந்த காரணத்தினால் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிற தம்பி மாதிரி சரி, தங்கச்சி மாதிரி பிள்ளைகளும் சரி, ஜாலி அடிக்காத, நீ படி. ஆமே, ஹாஸ்டலில் உனக்கு என்ன சாப்பாடு அரைஞ்சு அதை சாப்பிடு,
ஊருக்கு நடந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் போ. அவன் வண்டியில் கூட போகாத. அவன் வண்டியில் நீ ஏறணும்னா அவன் ஒழுங்கா போய் சேர்ந்துருவான். ஆனால் நீ தான் வீட்டு கால் இல்லாமல் வருவேன். கவனம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. அதுபோல பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அப்படிதான் கவனமா இரு. ஆமென். பிறகு நீ அழ வேண்டிய வரக்கூடாது. இன்று நீ சரியா இருந்தால் பிறகு நீ சந்தோஷமா இருக்கலாம். இன்று நீ உன் விருப்பமான வாழ்ந்தால் பிறகு நீ துக்கப்பட வேண்டிய வரும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவனமா இருக்காங்க. அல்லேலூயா. உன்னை ஒன்று புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு பைசாவும் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, நாளோடு செலவு பண்ணணும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சில பிள்ளைகளுக்கெல்லாம் அடுத்தவங்க இருக்கிற மாதிரி வாழணும், அவங்க உடுக்கிற மாதிரி துணி வாங்கணும், அவங்கள போல் அது இருக்கணும் இது இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் உயர்த்தி ஏதாவது நல்ல வேலை கிடைச்சி நல்ல வருமானம் சம்பாதிக்க நீ ஆரம்பித்தால் சிலது நீ வாங்கலாம். ஆனால் படிக்கிற காலம் நீ என்ன செய்ய, படிக்கத்தான் செய்யணுமே தவிர வேற சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு அதை நினைக்கக்கூடாது. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலத்தில் இப்போ இருக்கிற வயதான நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர் ஜாப்பில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கலாம். ஒரு காலத்தில் அவங்க பெற்றோரெல்லாம் ஸ்தோத்திரம், அதாவது சாப்பாடு சமைச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணி அவங்க குடிச்சிட்டு சோற பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தவங்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது. தவப்பம் எப்படி தவப்பம் தாயாரம் கஞ்சி தண்ணியை குடிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை எதை கொடுப்பாங்க? சோற கொடுப்பாங்க. என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், அவன் உடம்பு என்ன செய்யணும், வாடக்கூடாது என்று சொல்லி இவங்க காஞ்சிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்த அழகு கொடுப்பாங்க. அதை பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. ஆமென். அவர்கள் அப்படியெல்லாம் படித்து முன்னுக்கு வந்து தான் சில கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் இருந்து வயசாகி இருக்கிறாங்க. அவன் சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் அந்த காலமாப்பா இப்போ. எந்த காலமாக இருந்தாலும் மனுஷன் தாண்டா. ஏன்னா இந்த காலத்தில் என்ன ஒன்று இரும்பிலே செஞ்சிருக்கு, இல்லை நீ ரோபோவா அப்படின்னா சரி, எங்கே விழுதாலும் உடைய மாட்டேன். கவனம். அல்லேலூயா. சிலவங்களுக்கு என்னன்னா ஜிம் எடுத்து உடம்பை வாங்கணும், தேவையில்லாமல் கெடுக்காத. ஸ்தோத்திரம். எடு, தேவை உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் எடு. பெரிய இந்த புஷ் மாதிரி இருக்கிறோம்னா அப்புறம் பிஸ்ன்னு போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஏரியா தாண்டி வந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. சரி. அதனால் தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கத்த வேண்டிய தேவையில்லை. கத்தர் தேவையை சந்திப்பான். பாருங்க, 38 வருஷமாக கிடந்தா. அல்லேலூயா. மனுஷர்கள் யாரும் அவனுக்கு உதவிக்கல. அல்லேலூயா. அவனை கத்த சந்திக்க போகிறார். 38 வருஷமாய் அவன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது. ஆமென். இனி எனக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. நான் இந்த சுகத்தை பெற்று என் வீட்டுக்கு நான் போவதில்லை, நான் இங்கேயே கிடந்து மரிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு நான் நம்பிக்கையற்றவனாய் அவனை சந்திக்கும்படியா இயேசு கடந்து சென்றார். அங்க அநேகர் இருந்தாங்க, எல்லாரும் சந்திக்கலங்க, எல்லாரையும் சந்திக்கல. ஆனா அந்த ஒருவனை மட்டும் பாருங்க. அதான் சொல்லணும், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். நான் யோசித்தேன், எத்தனை பேர் படுத்திருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்தாரா? பார்த்தத பைபிள் சொல்லல. ஆமென். கண்டு வெகு காலமாய் அவர் அறிந்தார். அவன் எத்தனை இந்த வியாதி உள்ளவன் நடக்க முடியாம படுத்துற வெகு காலமா படுத்திருக்கிறான் என்று அவர் கண்டு நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆமென். ஆண்டுடைய இரக்கத்தை பாருங்கள். நம்பிக்கை அற்ற ஒரு நிலையில் படுத்துக் கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற நிலையில், ஆமென், எதிர்காலமே என் வாழ்க்கை முடிந்து விட்டது நினைத்துக் கொண்டிருந்தார். எதிர்காலம் புதிதாய் மலர்வதற்காக கடந்து செல்கிறார். என் வாழ்க்கையின் எதிர்காலம் அவ்வளவுதான். ஆமென். என் வாழ்க்கை முடிந்து விட்டது. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, இது ஒரு புது வாழ்க்கை எனக்கு எழுப்பாது.
நம்பிக்கையற்ற படுத்துட்டு இருந்தா, ஆனால் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை பொலிவோடு கொடுப்பதற்கு இயேசு கடந்து சென்றிருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிறது, வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழந்திருக்கிறார். அவ்வளவுதான். இனி என்ன போய் எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இனிய எனக்கு சம்பாத்தியம், இனி எனக்கு சில நன்மைகள் என்றெல்லாம் நினைத்து சோர்ந்து போயிருக்கிறார். நீ உண்மையாய் கர்த்தரை நம்பி இருப்பாய். 38 வருஷமா நம்பிக்கை இழந்து கிடந்ததான மனிதனை சந்திக்க சென்ற ஆண்டவர் ஆமென். ஒரு வாழ்க்கையில் அவர் சந்திக்க அவர் கடந்து வருகிறவர், வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரை கடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. அவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சுகமாக விரும்புகிறாயா? அவன் சொன்ன பதில் என்ன தெரியும்? அதற்கு வியாதிஸ்தன் போது ஒருவனும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அவரை அவன் இயேசு என்று தெரிந்ததாகவும் பேசவில்லை. ஆமென். அவன் என்ன சொல்றான்? தண்ணி கலக்கும்பை என்ன கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை. நான் நினைக்கிறேன், நீர் கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுன்னா தேவதூதன் வரும்போ ஒன்னு தூக்கி தண்ணீரை போட்டுரும். சொல்ல புரியுதா? இல்லையா? இவன் உதவிக்கு வந்த ஆள் மாதிரியா நினைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னாக்க எஜமானனே, தலைவரே என்னுள்ள நிலையில் அர்த்தமாக்க, ஆண்டவரை இயேசுவை இயேசு என்று அறிந்து அவன் என்ன நினைத்து பேசுவதல்ல. எனக்கு என்ன இல்லை, உதவிக்காக. குளத்துல தண்ணி கலங்கும்போ எல்லாரும் இறை சுகமாகிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தா நான் இதுக்குள்ள குணமாய் போயிருப்பேன். நீர் கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதுக்கு அர்த்தம் நீர் கொஞ்சம் வெயிட் பண்ணி. தேவதூதன் வந்தா என்ன இதுவரை கேட்டு இல்லையா, என்ன விசாரிக்கிற, அப்படி நல்ல இறுதியும் உனக்கு இருந்தது இல்லையா? சரி, இந்த இறுதியும் 2 நாள் வெயிட் பண்ண இருக்கும். ஒரு நாள் எனக்கு தெரியும், எப்போ ஒருவன் தேவதூதன் டெய்லி 2 வேளை வருவானோ ஒருவனும் தெரியாது. என்ன சொல்லல, அல்லேலூயா. நீர் கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி, என்ன கலக்கும் தூக்கி ஒரு தண்ணீரை போட்டோம், காலெல்லாம் விழுவேன், காலோட வருவேன், நம்பிக்கை இருக்கு. அவருக்கு அழகா சொல்றான், ஆண்டவரே என்னது தண்ணி கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுகிறதற்கு ஒரு பலம் இல்லை, ரொம்ப வேதனை. அதான் பதில். அதுக்கு பதில் என்ன? நான் போறதுக்குள்ள வேற ஒரு போயிடலாம், கலக்கும்போ என்ன கொஞ்சம் விட்டுட்டு போ. ஆண்டவரை பார்த்தார் இயேசு, அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட்டை என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னை இந்த நிலையில் விட்டு செல்ல வந்த தேவன் அல்ல. ஆமென். உன்னை குளத்தில் இறக்கி விட்டு குணமாக வந்த தேவன் அல்ல. என் வார்த்தைகள் குணமாக வந்திருக்கிறது. உனக்கு ஏதோ உதவி செய்த வந்தவர் அல்ல, உன்னை குணமாக்க வந்த ஆண்டவர். அனைவருடைய வாழ்க்கையில் நினைப்பாங்க, ஆண்டவர் ஏதாவது உதவி, ஆண்டவரே பிச்சையா கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? சில ஜெபங்களை முடிச்சு எல்லாரும் ஜெபிக்கிறது நான் எங்கே பார்த்துருக்கேன். நானும் சிலருக்கா ஜெபம் பண்ணி முன்ன நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு தான், ஆண்டவரை பிச்சையா கேட்குறாப்பா, ஒரு 5000 ரூபா தாரோம். பாவம், ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படணும். அவர் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வரணும். 5000 ரூபா படி. இப்போ அவரையே நீ என்ன ஆக்கிடுற, பிச்சைக்காரர் ஆக்கிடுற. அல்லேலூயா. பிச்சையாக கேட்குற ஆண்டவரே, இப்படி இல்லைப்பா ஒரு 2000 ரூபா தந்துருன்னா பட்டி கட்டிடுன்னு சொன்ன மாதிரி. அது அவ்வளோ தூரம் நம்ம சீப் ஆண்டவர் நினைக்கக்கூடாது. குளத்தில் கொண்டு விடுறதுக்கு வந்தவர் அல்ல, ஒரு சுகமாக்கி நடக்க வைக்க வந்தவர். ஏதோ ஒரு சின்ன உதவி செய்த வந்தவர் அல்ல, உன்னோடு பாதுகாப்பு நடத்த வந்தவர். உன்னுடைய எல்லா தோல்வி வெற்றியை மாற்ற வந்தவர். உன் கட்டுகளை அறுக்க வந்தவர். எழுந்து நடக்க பண்ண வந்தவர்.
பேசினார். பாருங்க 32 படத்தை இயேசு பற்றி என்னவா தெரியும் ஆனா இயேசு பாருங்க அடுத்த பாருங்க உடனே அவன் யோசிக்கவே இல்லை. ஆமென். நான் நினைக்கிறேன் அல்லேலூயா இயேசு அவனை நோக்கி எழுந்துருக்கணும்னு அவன் முயற்சி பண்ணியிருப்பான். அடுத்தது உன் படுக்கே எழுந்து போ. அந்த வார்த்தையே அவன் என்னாச்சு எழுப்பி விட்டது கர்த்தர். அடுத்தது உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி எடுத்துக்கொண்டு போனான். போதும். ஏன் சொல்றேன்னா நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு. எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இனி முன்னோக்கி போக முடியாது. என் வாழ்க்கையில் எண்டில் வந்துட்டு இனி அடுத்த மறுகரை போவேனோ எனக்கு நம்பிக்கை இல்லை என்று இருக்கிற உள்ளதான் தூக்கி கடத்தி விடுகிறது. என்று பகல் வேளையில் இந்த இடத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து அல்லேலூயா கேட்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நம்புகிறாயா? யோபு சொன்னான், தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்று தடைபட்டார். இந்த அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொன்ன அறிக்கைப்படும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு உதவியும் இல்லையே என்று படுத்துக் கொண்டிருந்தார். ஒரு மனித உதவி இருந்திருந்தால் இதற்கு முன்னதாக சுகத்தை பற்றி போயிருப்பேன் என்றிருந்தார். ஆனால் அவனை பிடித்து சுகத்தை கொடுக்க குளத்தில் வைக்க விடாத அவனை எழுந்து நடக்க பண்ணுவதற்காக இந்த நல்ல ஆண்டவர் அவரைதான் நாம் சேவிக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளாக நினைப்பட்டாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாக நன்மை வருமா என்று எதிர்பார்த்துக் கொண்டாலும் சரி, நீ விசுவாசித்தால் இந்த அற்புத நாயகனாகிய இயேசு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரச்சனை வருகிற என்று சோர்ந்து போவாரு, முழுமுழுக்காரு, தளர்ந்து போவாரு. என் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த அற்புதமான தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய இவர் வல்லவர் என்று விசுவாசித்தாய் என்றால் கர்த்தர் இன்றைக்கே ஒரு வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பல தோல்விகள் மத்தியில, பல இழப்புகள் மத்தியில, பல நஷ்டங்கள் மத்தியில, பல துக்கங்கள் மத்தியில நீ நின்று கொண்டிருக்கிறாயா? என்று உன்னை சந்திக்க, உன் துக்கத்தை மாற்ற, உன் கண்ணீரை மாற்ற, உன் கண்ணீரை களிப்பாய் மாற்ற இயேசு கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் ஒப்பு சொல்லுவோம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. எனது காவல் சாதிக்கிடும் போது இருமையா என்னை காணிடும் தேவன். எனது காவல் சாதிக்கிடும் போது இருமையா என்னை காணிடும் தேவன். எனது அடைக்கலம் உதவிடும் தேவன். நம்பி இருக்கும்
வாழ்க்கை பலவிதமான பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில் காணப்படலாம். உன்னை சந்திக்கிற ஆண்டவர் சந்திக்க சென்ற அதே ஆண்டவர், இழந்தவர் ரெட்டிப்பார் கொடுத்த அதே ஆண்டவர் வாழ்க்கையை கிரியை செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பார். பக்தர் சொல்லுகிறார், எனது உள்ளம் கதறும் போது திரும்பி வந்து எனக்கு உதவி செய்கிறவன். 38 ஆண்டுகளாய் உதவியற்றவனாய் கடந்த அவனை சந்தித்து உதவி செய்ய அவர் கடந்து வந்தார். கண்ணீரை காண்கிற நல்ல ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவன். ஆமென். Glory Jesus. கைகளை அப்படியே உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுவோம். ஆமென். கைகளை அப்படியே உயர்த்தி, எனது உள்ளம் கதறிடும் போது திரும்பி வந்து உதவிடும் தேவன். எனது உள்ளம் கதறிடும் போது திரும்பி வந்து உதவிடும் தேவன். எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன். கண்ணை நோக்கினவர் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு இழப்பா இருந்தாலும் கவலைப்படாதே. கர்த்தருடைய சமூகத்தில் வை. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறப்பா, உண்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. மனுஷர்களை நம்பி நம்பி நான் இழந்து தோற்று போனேனப்பா. மனிதன் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களப்பா. இந்த நேரத்தில் உண்மை தவிர வேற யாரும் எனக்கு விளையாடுற என்று சொல்லி எல்லா தேவனுடைய பார்த்து பார்ப்போம். எல்லா தேவனுடைய நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரமதினை மட்டும் கத்திரங்களோடு ஆசீர்வதித்தீராக. ஆமென். ஆராதிக்க தேவன் உதவி செய்தீரப்பா. கடைசியாய் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாத உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி சுகத்தை பெற்று போய் விடுகிறார். என உதவி செய்ய யாரும் இல்லை என்று கதவு இழத்திரு படுக்கை எடுத்துக்கொண்டு நாட்டை என்று சொன்னார் என்று அவனை போல 38 ஆண்டுகள், ஒருவேளை பல ஆண்டுகளாய், பல வருஷங்களாய் வாழ்க்கை பல கஷ்டங்களை அனுபவித்து பல பிரச்சனை விடுதலை இல்லாமல் இருக்கலாம். அன்பு ஆண்டவரே, இன்று உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை நாளாக இருக்கட்டும். விடுதலை நாளாக இருக்கட்டும். எந்தெந்த பிரச்சனைக்கு முன்பதாக கட்டப்பட்டிருக்கிறார்களோ இன்றைக்கு கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை விடுவிப்பதாக தேவனுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். வல்லமை கடந்து செல்வதாக, தேவனுடைய வல்லமை பார்த்து செல்வதாக. இன்றைக்கே அற்புதத்தை கற்று செய்யுங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யும். அந்த மக்களின் ஆசீர்வாதத்தை அனுப்பும். சகல துதிகரமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.